நல்லா புரிஞ்சுங்க. சர்க்கரை வியாதிக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் சர்க்கரை வியாதியை குறைச்சிரும். அலோபதி டாக்டர் ஒழுங்காக கேட்டிங்கன்னா அவங்க மாத்திரையோட சேர்த்து B12 மாத்திரையை எழுதி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பெட்ஃபார்மின் சாப்பிடும்போது B12 அதை நீங்கள் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கால் எரிச்சலோ கால் குத்தலோ கால் வலியோ வராது. இது புரிதல் இல்லை. முக்கியமானது B12 உடம்புல குறைஞ்சதுன்னா இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உடம்புல சேராது, விட்டமின் டியும் சேராது. அப்போ என்ன ஆகும்? காலில் எரிச்சல் வரும், அப்போ மலச்சிக்கல் வரும். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு காலில் எரிச்சல் வரும். இது ரெண்டு அமுங்கின ஒன்று நீர் கீழே இறங்காது, ஒழுங்கா ஸ்லோ ஆகிடும். ஸ்லோவான என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக காலில் நீர் தங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? அங்கே வலியும் எரிச்சலும் ஏற்படும். பிரச்சனை இங்கே இங்கே இங்கே. நம்ம தேடுறது எங்க? காலில். தப்பான புரிதல். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் நான் சொன்ன மாதிரி தண்ணீர் போய் தண்ணீர் செட்டில் ஆகணும். தண்ணீர் இல்லாதனால தான் கால் வலியும் வருது, கை வலியும் வருது, கால் எரிச்சலும் வருது. எல்லாமே வரதுக்கு காரணம் அதுதான். காலை நல்ல பழங்கள் சாப்பிடணும், கொட்டைகள் சாப்பிடணும், அதாவது பாதாம் பிஸ்தா விதைகள் சாப்பிடணும். நம்மளுடைய தெரப்பி அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா தெரப்பி, சில விதமான ஆயில்கள் கொடுக்குறோம். அந்த ஆயில் போடும் போதே they will get a beneficial.